ரொம்ப ரொம்ப ருசியான கருவேப்பிலை சிக்கன் நம்ம கைப்பக்குவத்தில். முதல்ல நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 4-5 வரமிளகா, 3 ஸ்பூன் மல்லி, பட்டை வகைகள், சோம்பு, கிராம்பு, சீரகம் நல்லா வறுவட்டுருச்சு. இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வடச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா முருவலாக வறுத்துக்கணும். வறுவட்ட கருவேப்பிலையும் எடுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை வறுத்த எண்ணெய் கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் கூட சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பிரியாணி இலை பொடியாக நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வறுவட்டுருச்சு. நீ தட்டி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு, கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். கறி நல்லா வெந்துருச்சு. நீ ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, பொடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். மணக்க ருசிக்க கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.